எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, அரசியல் விமர்சகர்கள்லாம் இப்போ என்னென்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட கூட்டணியில் விஜய் அவர்கள் போகட்டும், விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் போனால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு கேள்வி தாங்க. திமுகவையும் அதிமுகவையும் அகற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை வாங்கி அது மூலமாக ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சராகக்கூடிய தலைவி விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் ஒரு கணக்கு போட்டுட்டு நீங்களே விமர்சனம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நான் என்ன கேட்குறேன், திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை முதலமைச்சராக்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரா? ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்காதா? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தரமாக இருந்தால் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க தேவையில்லையே? ரசிகர்கள் எல்லாமே, என்னுடைய ரசிகர்கள் எல்லாமே அதிமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையில் சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? யார்கிட்ட இந்த பயோஸ்கோப் காட்டுறது, இந்த ஃபிலிம் காட்டுறதில் யார்கிட்ட பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. உங்களுடைய அரசியல் விமர்சனம் எல்லாமே உங்களுடைய போகட்டும். நீங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணுறதுனால விஜய் அவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டு ஒன்றும் விழாமல் போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த சாட்டை துறைமுறைகளில் அவன் பேசுகிறான், விஜய் அவர்கள் 33 வருஷமாக என்னை மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னா அவர் ஒரு ஃப்ரீயாக ஒரு 10 தியேட்டரை கட்டித்தர சொல்லுங்கன்னு சொல்லி வாய் கூசாமல் பேசுகிறான். ஏன்டா நான் உன்னை கேட்குறேன், விஜய் அவர்களாவது இப்போ தான் கட்சி ஆரம்பித்து அடுத்து 2026 விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகிறாரா இல்லையாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஒருவேளை விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலைன்னா 2031 பார்த்துக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு என்னடா வலிக்குது சொல்லுங்கடா. 2010 ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சிலராக கூட இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. உங்களுக்குலாம் எதுக்குடா இந்த வாய்? உங்களுடைய வேலை என்னென்னா அல்லக்கை பண்ணுற வேலை தான். அல்லக்கைகள் என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ அதைத்தான், எடுபடி வேலை பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. நீங்களாம் தயவுசெய்து பேசக்கூடிய தகுதியே இல்லை. உங்களுடைய யூடியூப் சேனலில் வியூவர்ஸ் அதிகமாக வரணும்னா விஜய் அவர்களை திட்டினா தானே உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வரும். ஆனால் தமிழக மக்களோட மனசில் விஜய் நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு.